ஓம் சிறா போற்றி ஓம் நவக்கர நரலை போட்டு தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வருகின்ற சந்திர கிரகணத்தினால நல்ல ஏற்றம் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாகுது. சந்திர கிரகணம் வருகிற மார்ச் 3ஆம் தேதி நடக்கு. மாசி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்குது. இந்த கிரகணம் ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்குது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகணம்னா என்ன சார் அப்படின்னா, கிரகணம் சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடும். பூமியோட நிழல் சந்திரனில் படும். அந்த நிழல் சூரிய ஒளியில் படுறதுனால சிவப்பு கலரில் சந்திரன் தெரிவார். சரியா? பூமியோட நிழல் எதில் படும்? சந்திரன் மேலே படும். ஆனால் பூமி மேலே சூரிய ஒளி படுறதுனால அந்த நிழல் சிவப்பு கலரில் தெரியும். அதைத்தான் ரத்த நிலா அப்படிங்கிறோம், ரெட் மூன் அப்படிங்கிறோம். ஸோ இந்த ரெட் மூன் நிகழ்வுகள் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். சரியா? பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். இன்னும் ராகு கிரகச சந்திர கிரகணம் நடக்கும், இல்லைன்னா கேது கிரகச சந்திர கிரகணம் நடக்கும். இந்த வீடியோவில் கிரகணத்தை அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுபோல் பலன்கள் என்ன இருக்குது, அதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள். கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி மாசி 19 ஈவினிங் நடக்குது. 3:20க்கு ஆரம்பிச்சிருது. 3:20க்கு ஆரம்பித்து 7 மணிக்கிட்ட முடியுது. 6:47 கிட்ட முடியுது. இதோடைய சூத காலம் காலையிலே ஆரம்பிச்சிடும். சரியா? மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சமையல் எதுவும் பண்ணுறதா இருந்தால் காலையிலே பண்ணிடுங்க. காலை டிஃபன், மதிய டிஃபன் எல்லாமே 9:15 பண்ணி முடிச்சிருங்க. சாப்பிட்றது மதியம் 3 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. காலை சாப்பாடு எப்பயும் போல் சாப்பிடுங்க. மதிய சாப்பாடு 3 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. ஏன்னா 3 மணிக்கு மேலே தான் கிரகணம் ஆரம்பிக்குது. முதல்ல நான் கிரகணத்தை பற்றி சொல்லிட்டு அடுத்த பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ஏன்னா கிரகணம் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் தெரியுது. சரியா? கோயிலில் நட சாத்திடுவாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பகல் முழுக்க நட சாத்திடுவாங்க. ஈவினிங் திறக்கலாம், இல்லைனா மறுநாள் புதன்கிழமை திறக்கலாம். ஏன்னா 8 மணிக்கு மேலே தான் அந்த இது முடியுது, கிரகண தோஷம். அதனால் சில கோயிலில் திறக்க மாட்டாங்க. ஏன்னா சாயந்தரம் தான் கோயிலில் நட திறப்பாங்க. 4 மணிக்கு தான் திறப்பாங்க. 4 மணிக்கு கிரகணம் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மேக்ஸிமம் கோயில் கதவை திறக்க மாட்டாங்க. சரியா நேர்களே? திருப்பதியெலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் கோயிலில் நட திறக்க மாட்டாங்க. மறுநாள் காலையில் 4ஆம் தேதி தான் நட திறப்பாங்க எப்பயும் போல். சரி நேர்களே, அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். சரியா? சன்னிதானம் சாத்தப்படுகிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரகணம் 3:20க்கு ஆரம்பித்து 6:47க்கு முடியும். இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் எல்லோரும் வீட்டில் இருங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க அந்தந்த இடத்துல இருங்க. எங்கிட்ட அந்த நேரத்தில் தான் அலைய வேண்டாம். கிரகணம் ஈவினிங் தான் தெரியும், சாயந்தரம் தான் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கால்வாசி தான் தெரியும். ஏன்னா சந்திரன் வர்றதுக்கு 6:30-7 மணி ஆகும். சந்திரன் 6:30-7 மணிக்கு மேலே தான் வானத்துக்கு வருவார். சூரிய ஒளி மறைஞ்ச பின்னாடி தான் சந்திரன் தெரிய ஆரம்பிப்பார். ஆனால் அந்த கிரகணம் அந்த டயத்தில், அந்த அந்தி சாயிற நேரத்தில் நடக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் முழுமையாக தெரியாது. நார்த் இந்தியாவில் தெரியும், வடகிழக்கு இந்தியாவில் நல்லா தெரியும், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நல்லா தெரியும். குறிப்பாக அசாம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர் இந்த மாநிலத்தில் நல்லா தெரியும். குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் தெரியுது சிவன் இருக்கிற இடத்துல நல்லா தெரியும். சிவன் அங்கே தான் இருக்கிறாரு, மானேஸ்வரர். சரியா? அந்த இடத்துல கிரகணம் நல்லா தெரியும். அதனால் இந்த கிரகணம் ஒரு முக்கிய வாய்ந்த கிரகணமாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகணமாக பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, கிரகணம் முடிஞ்சிடும். உங்களுக்கு 7 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். 7 மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. சார் என்னால் குளிக்க முடியலன்னா கொஞ்சம் பித்தளை பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள், பன்னீரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி தலையில் தெளிச்சுக்கோங்க. தலையில் தெளிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. சார் நான் காலையிலே குளிச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு உடனே குளிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இதை தலையில் தெளிச்சுக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாம். நல்ல இது பார்க்கப்படுகிறது. பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக வேண்டாம். கிரகண காலத்தில் வெளியே போக வேண்டாம். மதியம் 3:20 சாயந்தரம் 7 மணி வரைக்கும். அதே மாதிரி ஆண்கள் அன்றைக்கி நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஆல்கஹால் எடுக்காதீங்க. சரியா? மது அருந்தாமல் இருக்கிறது நல்லது. ஆண்கள் மது அருந்தாமல் இருக்கணும். அனைவருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அசைவ சாப்பாடை தவிர்த்துடணும். அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கை குழந்தை வச்சுருக்க தாய்மார்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வெளியே அங்கே இட்டுட்டு போகாதீங்க. கவனமாக பார்க்கப்படுகிறது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வச்சுக்கிறவங்க வெளியே போகக்கூடாது, குழந்தைய கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்நேரம் இந்த ஸ்பேஸில் அந்த கதிர்வீச்சு இருக்கும். சரியா? அதனுடைய தாக்கம் இருக்கும். இது ஒரு மனநிலை பாதிக்கும். சந்திரன் மனோகாரகன். சில பேருக்கு பிறக்கும்போதே சந்திரன் சரியில்லாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும். அது உடனே தெரியாது. நேரங்காலம் சரியில்லாத போது அதோட தாக்கம் இருக்கும். ரைட் நேர்களே, அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலையும் தெரியும். தமிழ்நாட்டில் கால்வாசி தெரியும். அந்நேரம் பார்த்தோம்னா அந்நேரம் அந்த அந்தி சாயிற நேரத்தில் அந்த கிரகணம் தெரியும். அந்நேரம் சந்திரனுடைய நிறம் மாறும். சரியா? சிவப்பு கலராக தெரியும். நீங்கள் மேற்கு பக்கம் வானத்தில் பார்த்தீங்கன்னா சிகப்பாக தெரியும், கீழ் வானத்தில் சிகப்பாக தெரியும். அதுதான் அந்த கிரகணம். ரெட் நிலா, அந்த ரெட் மூன். சரியா? ரத்த நிலா, ரெட் மூன் உடைய நிறம் அந்த மேற்கு பக்கம் வானத்தில் தெரியும். சரியா? அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆனால் நிலாவை பார்க்க முடியாது. நிலா அதுக்கு மேலே தான் வரும். சரியா? அதுக்கு மேலே தான் நிலா கொஞ்சம் மேலே எழும்பி வரும்.
ஆனால் நிலா வந்து உங்களுக்கு மேற்கு பக்கம் வருதா சார், கிழக்கு பக்கம் வருதா சார் அப்படி பார்த்தோம்னா பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு பக்கம் தான் வரும். சரியா? அது வந்து வளர்பிறை காலத்தில் தான் மேற்கு நோக்கி வரும். ஸோ கிழக்கு பக்கம் வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு. சரியா? நான் சொல்கிறத கொஞ்சம் மாற்றிட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிறதுனால கிழக்கு பக்கம் தான் தெரியும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு நிலா சந்திரன் பூர்ண சந்திரன் கிழக்கு நோக்கி தான் மேலே வருவார். கிழக்கு பக்கம் இருந்தால் அவர் நடுவானத்துக்கு வருவார். சரியா? சாயும் போது தான் வந்து அவர் மேற்கு பக்கம் சாய்வார், மறைவார். அதனால் செவ்வாய்க்கிழமை ஒரு 6:45 7 மணிக்கு கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சிகப்பாக தெரியும், ரெட்டிஷாக தெரியும். அதுதான் அந்த கிரகணத்துடைய அமைப்பு. பட்டு நமக்கு வந்து கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். சரியா? அந்த இதை வேணால் ஷேடாக வேணால் பார்க்கலாம், வழியே நிலாவை பார்க்குறது ரொம்ப ரேர் தான். சில பேருக்கு வேணால் தெரியலாம், அந்த நிலாவுடைய விளிம்பு எஜ்ஜு தெரியலாம். சரியா? ஓகே நேயர்களே, வாட் எவர் மேபி கிரகணம் நமக்கு தெரியுது. சரியா? பரிபூர்ணமாக பார்க்க முடியலனாலும் ஒரு பகுதியை பார்க்கலாம், ஒரு எஜ்ஜை பார்க்கலாம். கிரகணத்தை சொல்லியாச்சு, அந்த சூத காலத்தை சொல்லியாச்சு, சாப்பாடு விஷயத்தை சொல்லியாச்சு, கோயிலுக்கு போகிறத சொல்லியாச்சு, யார் யார் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. நார்மல் வாழ்க்கைக்கு உண்டானதான் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப ஆச்சார முறைப்படியெல்லாம் சொல்லலை. சரி, அது இருக்கிறவங்க இருந்துட்டு போகிறாங்க. சாமானியப்பட்ட மக்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஆல்கஹால் சாப்பிடாதீங்க, வீட்டில் சுத்தபத்தமாக இருங்க. கிரகணம் நடக்கும்போது வீட்டில் இருங்க. கிரகணம் முடிஞ்ச பின்னாடி 8 மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இரவில் தூங்கும்போது சிவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க. நெத்தியில் ஊதி பூசிக்கோங்க. அன்றைக்கி தேதி நைட்டில் எங்கேனாச்சும் போகிறேன் சார், பிரயாணம் போகிறேன், வெளியூருக்கு போகிறேன் அப்படி சொல்கிறவங்க பாக்கெட்டில் ஊதியை வச்சுக்கோங்க, நெத்தியில் ஊதியை பூசிட்டு போங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நடக்கும். இப்போ வந்து பலன்கள் வரும். இந்த கிரகணம் முடிஞ்சிருச்சு, இரத்த நிலா முடிஞ்சிருச்சு, சூதகாலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. பலன்கள் அடுத்து வருகிற நாட்களுக்கு தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தனுசு ராசிக்கு கிரகணம் முடிஞ்சு சந்திர கிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்கள் 3வது வீட்டில் நடக்குது கிரகணம். 3வது வீட்டில் வந்து எந்தெந்த கிரகங்கள் இருக்குது? சூரியன், செவ்வாய், புதன், ராகு. ராசிக்கு ராஜயோகாதிபதி சூரியன், 5 12 கூடிய செவ்வாய், 7 10 கூடிய புதன். அதுபோக ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன். ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. ஸோ 3 நட்சத்திரத்துக்கும் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, மூல நட்சத்திரம் தோஷம் இருக்குது. ஏன்னா நட்சத்திரநாதன் கேது வந்து கிரகணத்தை உட்படுறாரு. பூராட நட்சத்திரத்துக்கு தோஷம் இல்லை, உத்திராட நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. ஸோ மூலம் உத்திராடம் 2 நட்சத்திரத்துக்காரங்களும் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். பூராட நட்சத்திரக்காரங்க போகலாம், போகாமல் இருக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். ராசிநாதன் குரு கிரகணத்தில் சம்மந்தப்படலை. சரியா? அதனால் ராசிக்கு வந்து தோஷம் இல்லை, ஆனால் நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. மூலத்துக்கும் உத்திராடத்துக்கும் தோஷம் இருக்கிறதுனால 2 நட்சத்திரத்துக்காரங்களும் கிரகணம் முடிஞ்சோடனே இரவு 8 மணிக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு விளக்கு போட்டு வந்துடுங்க. ஓகே நேயர்களே, பலன்கள் எப்படி இருக்குது? பலன்கள் நல்லா இருக்குது. கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகிற நாட்களில் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல கிரகணம் நடக்கிறனால வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், காரிய வெற்றி இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அது பக்கத்து ஊரில் வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். அண்டை வீட்டாரோடைய நட்பு நல்லாயிருக்கும். உள்ளூர்லேயும் நல்லா சைன் பண்ணுவீங்க. உள்ளூரில் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கூடும். வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். திருமண முயற்சிகளாம் தங்குதடையின்றி நடக்கும். திருமண முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எதிரியில் தொல்லை இருக்காது. சரியா? எதிரியில் தொல்லை இருக்காது. போட்டு பந்தயம் இதில் லாபம் இருக்கும். பரிசு தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய் தாக்கம் குறையும், கடன்கள் குறையும். சரியா? கடன் வாங்கியிருந்தால் திருப்பி அடைச்சிடுவீங்க. இல்லைனா உங்கள்கிட்ட யாரும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா வந்து கொடுத்துருவானுங்க அடுத்து வருகிற நாட்களில். ஸோ இந்த கிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். கிரகணங்கிறது ஒரு முக்கியமான அமைப்புங்க. ஏன்னா ஒளிக்கிரகங்கள் சூரியன் சந்திரன் கிரகணம் ஆகிட்டு வருகிற நாட்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி வரும். ஏன்னா ஒளிக்கிரகங்கள் ராகு கேது பிடியில் போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோடு வரும். இது எங்கேயும் உள்ளதான். நம்ம எப்படி குளிச்சுட்டோம்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குளிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்தோம்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அது மாதிரி ஒளிக்கிரகங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது நடக்கும். அதனால் இந்த சந்திர கிரகணம், கேது கிரக சந்திர கிரகணம் வந்து தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமான வேலைகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரைவேட்லேயோ தனியார்லேயோ இல்லைனா அரசாங்கத்திலேயோ உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகளை நல்லபடியாக முடியும். சரியாக திருமண உறவுகள் நல்லபடியாக இருக்கும். வேலையில் பளு குறையும், ஒர்க்கு டார்ச்சர் குறையும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். சரியா நேர்களே? அதுபோக தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து வருமானம் அதிகமாக இருக்கும். சரியா? நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் வருமானம் வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கிறது. அடுத்து வேறு என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகலாம். அதாவது எப்படின்னா, வேண்டியவர்கள்கிட்ட பழகும்போது கவனமாக பழகணும். மற்றவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிருவீங்க. சரியா? ஏன்னா அட்டமாதிபதி வந்து 9ஆம் இடத்துல கிரகணத்தில் இருக்கிறனால தவறுதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த வருகிற நாட்களில் மற்றவங்க எதுவும் சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது சரியாக தப்பா, நம்மக்கிட்ட எதுவும் தப்பு இருக்கா, அவங்ககிட்ட எதுவும் தப்பு இருக்கான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், ஆய்வுக்கு உட்படுங்க. டக்குன்னு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்காதீங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகவல் தொடர்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன்
தவறுகள்னால் என்ன, மெயில் அனுப்புறது, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது, அதுபோக கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கணும். மெயில் டிரான்ஸ்போர்ட்டிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ஒரு சிறிய பயணம் இருக்கும், எங்கேனாச்சும் ஒரு டூருக்கு போயிட்டு வருவீங்க, சரியா? இதெல்லாம் நடக்கும். பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. தனுசு ராசிக்கு 100க்கு 75% நல்லாயிருக்கும். ஒரு 25% மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? புரிதல் கவனமாக இருக்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி இந்த கிரகணம் நல்லா இருக்குது. கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் நல்லா இருக்குது. அந்த ரத்த நிலா ரெட் மூன் வந்துட்டு போன பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சரியா நேர்களே? நல்ல பணப்பழக்கம் இருக்கும். அது 1000மோ லட்சமோ கோடிகளோ உங்கள் அலைகேசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சரியா நேர்களே? ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நான் சொன்னபடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வழிபாடு செய்யுங்க. இது எல்லாருக்கும் தெரியும், நான் தான் ஒன்று புதுசாக சொல்லணும்னு கிடையாது. வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். அது ருட்டீனாக வர்றது தான், சரியா? கிரகங்கள் ராகுகேதுக்கு பிடிவில் போகும்போது வரத்தான் செய்யும். இந்த வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷத்தில் கிரகணம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்த ராகுகேது பயிற்சி முடிஞ்ச பின்னாடி தான் நடக்கும். டிசம்பர் மாதத்துக்கு பின்னாடி தான் நடக்கும். அதுக்கு 2027 வந்துடும். ஸோ 2026 எனக்கு தெரிஞ்சு கிரகணம் அடுத்து வருமா சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து சூரியன் ஆவணி மாதம் வருவார். ஆவணி மாதம் வரும்போது ஒரு கிரகணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்து ஒரு கிரகணம் இருக்குது. அமாவாசை முன்னிட்டு ஒரு கிரகணம் வரும், சரியா? அடுத்து ஒரு கிரகணம் வரும், சரியா? அடுத்து ஒரு கிரகணம் இருக்குது. ஆவணி மாதம் செப்டம்பரில் ஒரு கிரகணம் நடக்கும். ஏன்னா ராகுகேது பயிற்சி டிசம்பர் மாதம் தான் நடக்குது. ஸோ டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ராகுகேதுகள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல இருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து ஒரு கிரகணம் நடக்கும், சரியா? செப்டம்பர் மாதத்தில் ஒரு கிரகணம் நடக்கும். சரி, செப்டம்பர் அமாவாசை, செப்டம்பர் மாதம் ஒரு கிரகணம், செப்டம்பர் மாதத்தில் வருகிற அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஒரு கிரகணம் நடக்கும். ஸோ அது இந்த வருடம் நடக்கிற 4வது கிரகணம். மொத்தம் வருஷத்துக்கு 4 கிரகணம் நடக்கும். சூரிய கிரகணம் 2, சந்திர கிரகணம் 2 நடக்கும். இப்போ நடக்கிற முதல் சந்திர கிரகணம் இதுதான். ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுது, அதுதான் பெரிய பியூட்டி, சரியா? இந்தியாவில் தெரியுது. கோயில் நடையெல்லாம் சாத்தியிருக்கும், சன்னிதானங்கள்லாம் சாத்தப்பட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது ருட்டீனாக நடக்கிறது தான். இதை நினச்சி யார் பெருசாக அலட்டிக்க வேண்டாம். பலன்கள் ருட்டீனாக நடக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சூரியன் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அவங்க கவனமாக இருந்துக்கணும். அதனால தான் கோயிலுக்கு போய்ட்டு வர சொல்கிறது. கோயிலுக்கு போய்ட்டு வர்றது மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுகூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.